இலங்கை ஏ அணிக்கு எதிரான போட்டியில மைதானத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக இந்திய ஏ அணியுடைய கேப்டன் திலக் வர்மா மற்றும் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோருக்கு பிசிசிஐ அபராதம் விதித்து அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். தம்புல்லாவில் கடந்த ஜூன் 15ஆம் தேதி நடந்த முத்தரப்பு ஒருநாள் போட்டியில இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவர் முடிவில் வெற்றி பெற்றது. போட்டி முடிந்த பிறகு கை குலுக்கும் பொழுது இலங்கை வீரர் விசின் ஹாலம்பகே வீட்டிற்கு போ, இது ஐபிஎல் கிடையாது அப்படின்னு வைபவ் சூரியவன்ஷியை வம்பிழுத்திருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த 15 வயது வைபவ் ஹாலம்பாவுக்கேவில் நெஞ்சில் தள்ளி மோதல்ல ஈடுபட்டிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த 15 வயது வைபவ் சூரியவன்ஷி அவருடைய நெஞ்சில கையை வைத்து தள்ளி மோதல்ல ஈடுபட்டிருந்தாரு. இந்த ஒழுங்கின செயலை விசாரித்த போட்டி நடுவர் பிரதீப் ஜெயபிரகாஷ் அளித்த பரிந்துரையின்படி வைபவ் சூரியவன்ஷி அவர்களுக்கு அவருடைய போட்டி கட்டணத்திலிருந்து 50% அபராதமாக விதிக்க பிசிசிஐ திட்டம் போட்டிருக்காங்க. அதே போல வம்புக்கு இழுத்த இலங்கை வீரர் அவருக்குமே இலங்கை கிரிக்கெட் வாரியம் 50% அபராதம் விதித்திருக்காங்களா. இதற்கிடையே மைதானத்துல நடுவர்களுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்திய ஏ அணியுடைய கேப்டன் திலக் வர்மா அவர்களுக்குமே பிசிசிஐ அபராதம் விதிச்சிருக்காங்க. சூப்பர் ஓவர் நடத்துவது, நோபால் சர்ச்சை மற்றும் போதிய வெளிச்சமின்மை ஆகிய விவகாரங்கள்ல திலக் வர்மா நடுவர்களிடம் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டாரா. இதன் காரணமாக அவருடைய போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதமாக பிசிசிஐ விதிச்சிருக்காங்க. சோ இந்த தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.